21வது ஸ்லோகம். வர்த்தமானானி வாமோரு த்ரிவிதானி ஹதேஹினாம் சுபாசுபானி கர்மாணி பீஜபூதானி யானி ச. ശരീരമെടുത്ത ദേഹികളെല്ലാം அந்த தேகிகளை எல்லாம் பந்திக்கிறதாக்கும் கட்டிப்போடுறதாக்கும் இந்த 3 வித கர்மங்கள். சுபமானாலும் அசுபமானாலும் இந்த கர்மபலம் அப்படிங்கிறது சூக்ஷ்ம ரூபத்துல பீஜ ரூபத்துல. ஸ்லோகம் 22. பஹு ஜன்ம சமுத்தானி காலே திஷ்டந்தி சர்வதா பூர்வதேஹம் பரித்யஜ்ய ஜீவ கர்ம வசானுகா. பகு ஜென்மார்ஜிதங்கள் ஆயிட்டு நிறைய ஜென்மங்கள் ஆயிட்டு ஒவ்வொருத்தரிலையும் எல்லா காலத்திலையும் இந்த கர்மபலன் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கு. கர்மபலத்துக்கு அடிபணிஞ்சு பூர்வ சரீரம் வெடிஞ்ச ஜீவன். 23வது ஸ்லோகம். ஸ்வர்கம் வா நரகம் வாபி பிராப்னோதி ஸ்வக்ருதேன வை திவ்யம் தேஹம் ச சம்பிராப்ய யாதனா தேஹமர்த்தஜம். கர்மபலமாயிட்டு சொர்க்கமோ நரகமோ பிராபிக்கிறது அந்த ஜீவன். திவ்ய தேகத்தையோ அதே மாதிரி விஷய காரியங்களை அனுபவிக்கிறதுக்கான துரிதங்களை அனுபவிக்கிறதுக்கான யாதனா தேகத்தையோ ஸ்வீகரிக்கிறது அந்த தேகம். എന്നിട്ടോ 24வது ஸ்லோகம். புனக்தி விவிதான் போகான் சொர்க்கே வா நரகே தவா போகாந்தே ஜயதோத்பத்தே சமயஸ்தஸ்ய ஜாயதே. சொர்க்கத்திலேயோ அப்படி இல்லைன்னா நரகத்திலேயோ போயிட்டு பலவிதமான சௌக்கியங்களை அப்படி இல்லைன்னா நரகங்களை அனுபவிக்கிறது. എന്നിട്ട് அதெல்லாம் முடியறத மறுபடியும் ஜனிக்கிறதுக்கான சமயம் வந்து சேருறது. சொர்க்கத்துக்கு போயிட்டு சுகானுபவத்தையும் நரகத்துக்கு போயிட்டு துரிதங்களையும் அனுபவிச்சு அந்த அனுபவம் முடியற டைம்ல மறுபடியும் ஜனிக்கிறதுக்கான அந்த டைம் வந்து சேருறது. 25வது ஸ்லோகம். லிங்க தேஹேன சஹிதம் ஜாயதே ஜீவ சம்ஞிதம் ததைவ சஞ்சிதேப்யஸ்ச கர்மப்ய கர்மபி புனா. லிங்க தேகத்தோடு கூடி ஜீவன் அப்படிங்கிற பேரில ஜனிக்கிறது. அப்போதே சஞ்சிதமான அந்த கர்ம சமூகத்திலேந்து பக்குவத வந்த கர்மங்களை மறுபடியும். 26வது ஸ்லோகம். யோஜயத்யேவ தம் காலம் கர்மாணி ப்ராக்ருதானி ச தேஹேனானேன பாவ்யானி சுபானி சாசுபானி ச. தேஹேன அனேன பாவ்யானி சுபானி ச அசுபானி ச. லிங்க சரீரத்துல அந்த லிங்க சரீரத்தோடு கூடிட்டு கர்மபலங்களை அந்த பிரபஞ்ச நாயகனா இருக்கிற பரம்பொருள் கூட்டி சேர்க்கிறார். அதே மாதிரி முன்னாலே செஞ்ச கர்மங்களையும் இந்த சரீரத்தாலேயாக்கும் அனுபவிக்கேண்டி வருது. அதனால சுப அசுப கர்மங்கள் அனுபவத்துல வந்து சேருறது. ஜென்ம ஜென்மாந்திரங்களாயிருக்கிற கர்மங்களும் இந்த ஜென்மத்தில செஞ்சு கூட்டுற பாப கர்மங்களும் புண்ணிய கர்மங்களும் எல்லாம் அதாவது புண்ணிய பாப கர்மங்களோடு அந்த ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வேண்டி வருது. 27வது ஸ்லோகம்.
प्रारब्धानि जजीवेन भोक्तव्यानि सुलोचने प्रायश्चित्तेन नश्यन्ति வர்த்தமானானி பாமினி. சுலோஜனே, அழகி அப்படின்னு கூப்பிடுறார். நல்ல அழகான கண்கள் இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிடுறார் வசுதேவர் தேவகிய. பிராரப்தங்கள் கட்டாயம் அனுபவிக்க வேண்டினவையாக்கும். பிராயஷ்சித்த கர்மங்கள் செஞ்சானா இந்த ஜென்மத்தில இருக்கிற கர்மங்கள் இல்லாம போகும். துரிதங்கள் நமக்கு கம்மி கம்மியாயிட்டு வர்றது அனுபவத்துல தெரிய வரும். 28வது ஸ்லோகம். சஞ்சிதானி ததைவாஷு யதார்த்தம் விஹிதேன ச பிராரப்த கர்மணாம் போகாத் சம்சயோ நான்யதா பவேத். அப்படியே யதாவிதி செய்யற பிராயஷ்சித்த கர்மங்கள் அந்த கர்மங்களால சஞ்சித கர்மங்களும் இல்லாமாகும். ஆனா பிராரப்த கர்மங்கள் அனுபவிச்சுதான் நசிக்கும். அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகிறது பிராரப்த கர்மத்தாலே ஆக்கும். அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். வேற ஒரு தரத்திலையும் அதை இல்லாம பண்றதுக்கு சாதிக்காது. அதுக்காக வாக்கும் நமக்கு இந்த சரீரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்தால நமக்கு பலவிதமான துன்பங்கள், துக்கங்கள், அவமானங்கள், வலிகள், சுகங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுதான் நம்ம இந்த சரீரத்திலேருந்து நம்மளோட ஜீவனை எடுத்து செல்லுவோம். 29வது ஸ்லோகம். தேனாயம் தே குமாரோ வை தேயகம் சாய சர்வதா நமித்யாவதனம் மேஸ்தே லோகநிந்தாபிபூஷிதம். அதனால இந்த குழந்தைய எப்படியாவது எனக்கு கம்சனுக்கு கொடுத்துதான் தீரணும். வசுதேவர் பொய் சொன்னார் அப்படின்னு இந்த உலகத்துல ஆரும் எனக்கு நேரா விரல் சூண்டக்கூடாது. இதுவரைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சத்திய விருத்தமாயிட்டு நான் ஒண்ணுமே செஞ்சிட்டில்லை. நான் செஞ்ச சத்தியத்தை நான் மீற மாட்டேன் தேவகி. அதனால நம்மளோடு இந்த முதல் புத்திரனை கம்சனோடு கையில நான் கொண்டு போய் கொடுக்கத்தான் செய்வேன். துஷ்டனான கம்சன் இந்த புத்திரனை கொல்லறானா கொன்னுக்கட்டும், நான் போய் பேச மாட்டேன். 30வது ஸ்லோகம். அனித்யேஸ்மின்ஸ்து சம்சாரே தர்மசாரே மகாத்மனா தெய்வாதீனம் ஹி சர்வேஷாம் மரணம் ஜனனம் ததா. அழியக்கூடின பிரபஞ்சமாக்கும் இது. புண்ணியம் செஞ்ச மகாத்மாக்களுக்கு தர்மத்தை நிலநாட்டுறதுக்கான இடமாக்கும் இந்த பிரபஞ்சம். இப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, இந்த சம்சார சாகரத்துல கர்ம பலத்தை ஆசிரியிச்சுண்டு இருக்கிறவாளாக்கும் சரீரிகள். கர்மபலத்தை ஆசிரியிச்சுண்டு இருக்கிற விஷயமாக்கும் ஜனன மரணங்கள். 31வது ஸ்லோகம். தஸ்மாத் சோகோ ந கர்த்தவ்யோ தேஹினாம் ஹி நிரர்த்தக சத்யம் யஸ்ய கதம் காந்தே விருதா தஸ்யைவ ஜீவிதம். அதனால சரீரம் எடுத்திருக்கிற தேகிகளுக்கு துக்கிக்க வேண்டின அவசியம் இல்லை. துக்கிக்கிறது சும்மா வக்கம். அதனால உண்மைய மறைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லறவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வேஸ்ட். 32வது ஸ்லோகம். இஹலோகோ கதோ யஸ்மாத் பரலோக குதஸ்ததா அதோ தேஹி சுதம் சுப்ரு கம்சாய பிரததாம்யஹம். இந்த லோகம் அப்படிங்கிறது
அழியக்கூடின ஒன்னாக்கும். அப்படி ஆக்குமானா பரலோகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அதனால பிரியமா இருக்கிற என்னோடு மனைவி, நான் சொன்னதை கேளு, அந்த குழந்தைய என் கையில கொடு, நான் கம்சனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். 33வது ஸ்லோகம். சத்ய சம்ஸ்தரணா தேவி சுபமக்ரே பவிஷ்யதி கர்த்தவ்யம் சுகிருதம் பும்பி சுகே துக்கே சதி பிரியே சத்ய சம்ரட்சணா தேவி சுபமேவ பவிஷ்யதி. தேவகி தேவி சத்தியத்தை மீறக்கூடாது. சத்தியத்தை மீறாம இருந்தா மங்களம் உண்டாகும். இனிமேல் நமக்கு மங்களம் தான் உண்டாகும், நன்மைதான் உண்டாகும். சுகமானாலும் துக்கமானாலும் மனுஷா சுகிருதம் மட்டும்தான் செய்யணும். சத்தியத்தை காப்பாத்தினா மட்டும்தான் சுபம் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சத்திய சம்ரட்சணாத் தேவி சுபம் ஏவ பவிஷ்யதி. சத்தியம் அப்படிங்கிறத பரிபாலனம் பண்ணினா மட்டும்தான் மங்களம் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு வசுதேவர் தேவகி கிட்ட பலவிதமான விஷயங்களை சொல்லி அந்த குழந்தைய கேட்கிறார். தன்னோடு சத்தியத்தை மீறாம கம்சன் கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுக்கறதுக்காக தேவகிக்கு பலவிதமான உபதேசங்களை கொடுத்து அந்த குழந்தைய கேட்கிறார். வியாசர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால வியாச உவாஜா 34வது ஸ்லோகம். இத்யுக்தவதி காந்தே சா தேவகி சோக சம்யுதா ததௌ புத்ரம் பிரசூதம் ச வேபமானா மனஸ்வினி. இதி உக்தவதி காந்தே சா தேவகி சோக சம்யுதா ததௌ புத்ரம் பிரசூதம் ச வேபமானா மனஸ்வினி. கணவர் இப்படி சொல்லர்த்த நல்லவளான தேவகி துக்கத்தோடு கூடிட்டு வரச்சுண்டு அப்ப பிரசவிச்ச அந்த பிஞ்சு குழந்தைய கணவரோடு கையில கொடுத்தா. 35வது ஸ்லோகம். வசுதேவோபி தர்மாத்மா ஆதாய ஸ்வசுதம் சிசும் ஜகாம கம்சசதனம் மார்கே லோகைரபிஷ்டுதா. தர்மாத்மாவான வசுதேவர் அந்த ஆண் குழந்தைய எடுத்துட்டு கம்சன் இருக்கிற இடத்துக்கு, கம்சனோடு வீட்டுக்கு போனார். அந்த யாத்திரையை பார்த்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வசுதேவரோடு அந்த சத்தியஸ்திதியை பார்த்து வசுதேவரை வாழ்த்தினா. இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாம் வசுதேவரை வாழ்த்துறதாக்கும் இனி சொல்லப்படுறது. வியாசராக்கும் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார் இருந்தா கூடயும் இந்த உலகத்துல இருக்கிறவா வசுதேவரை புகழ்த்துறத அப்படியே சொல்லப்படுறது. அதனால லோகா ஊஜுஹு. 36வது ஸ்லோகம். பஷ்யந்து வசுதேவம்போ லோகாயேவம் மனஸ்வினம் ஸ்வவாக்யமனுருத்யைவ பாலமாதாய யாத்யசோ. உலகத்துல இருக்கிறவாளே ரொம்ப ரொம்ப பெரிய மனசு இருக்கிற வசுதேவரை பாருங்கோ. அவரு சொன்ன வாக்கு மாத்தாம இப்ப இதா இந்த குழந்தையையும் தூக்கிண்டுதா கம்சன் கிட்ட போறாரே அப்படின்னு உலகத்துல இருக்கிறவாளெல்லாம் பரஸ்பரம் அப்புறக்கும் இப்புறக்கும் சொல்லிண்டா. 37வது ஸ்லோகம். மிருத்யவேதாது காமோத்ய சத்யவாகன சோயக சஃபலம் ஜீவிதம் சாஸ்ய தர்மம் பஷ்யந்து ஜாத்புதம். சஃபலம் ஜீவிதம் ச அஸ்ய தர்மம் பஷ்யந்து ச அத்புதம். மிருத்யவே
தாதுகாமஹா அத்ய சத்யவாக் அனசூயகஹா. சத்தியனிஷ்டம், சத்தியனிஷ்டை இருக்கிறவன், அதாவது தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், அதே மாதிரி பொறாமை குணம் இல்லாதவன், இப்படி இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் இருக்கிற வசுதேவர் அவரு செஞ்ச அந்த ஒரு சத்தியத்தை மீறாம தனக்கு பிறந்த முதல் குழந்தைய துஷ்டனான கம்சனோடு கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போறார். கம்சனோடு கையில கொடுத்தா அந்த கம்சன் அந்த குழந்தைய கட்டாயம் கொல்லுவன் அப்படிங்கிறது உறுதி. அது தெரிஞ்சே சத்தியத்தை மீறக்கூடாது அப்படிங்கிற அந்த வசுதேவர் இதா போயின்னு இருக்கார். இவரோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை. தர்ம சிந்தனை இருக்கிறவராக்கும் இவர், அதர்மத்தை செய்யாதவராக்கும் இவர், அதே மாதிரி சத்தியத்தை மீறாதவராக்கும் இவர். அதனால இவரு ரொம்ப ரொம்ப புண்ணியாத்மாவாக்கும். அதனால இவரோடு அந்த தர்ம நிஷ்டைய எல்லாரும் பாருங்கோ அப்படின்னு உலகத்துல இருக்கிறவா எல்லாம் பரஸ்பரம் பேசிக்கிறா. 38வது ஸ்லோகத்துல முதல் லைன் இந்த உலகத்துல இருக்கிறவா பேசுற மாதிரியும், 2வது லைன் வியாசர் ஜனமேஜயனுக்கு தன்னோட அந்த கதைய கண்டினியூ பண்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. 38வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் யபுத்ரம் யாதி கம்சாய தாதும் காலாத்மனேபிஹி. காலஸ்வரூபனாயிருக்கிற கம்சனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த சின்னஞ்சிறு குழந்தைய வசுதேவரிதா கொண்டு போறாரே அப்படின்னு உலகத்துல இருக்கிறவா பேசிக்கிறா. யஹ புத்திரம் யாதி கம்சாய தாதும் காலாத்மனே அபிஹி. காலஸ்வரூபனாயிருக்கிற கம்சனுக்கு, கம்சன் அப்படிங்கிறவன் காலன்தான், உயிரெடுக்கிறவன், அவனோட கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த வசுதேவர் அந்த குழந்தைய கொண்டு போறாரே, ஹி கஷ்டம் கஷ்டம், இது பகவானே பொறுக்கவே முடியலையே அப்படின்னு பேசிக்கிறா. அதுல 2வது லைன் 38வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு கதையை வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு, இதி சம்ஸ்தூயமானஸ்து ப்ராப்த கம்சாலயம் நிருபா. இதி சம்ஸ்தூயமானஹா து ப்ராப்தஹ கம்ச ஆலயம் நிருபஹ. இப்படி உலகத்திலே இருக்கிறவாளெல்லாம் வசுதேவரை ஸ்துதிச்சா, புகழ்த்தினா. அவளோடு அந்த ஸ்துதிகள் வசுதேவரோடு காதலியும் கேட்டுது. அப்படி உலகத்தில் இருக்கிறவாளெல்லாம் ஸ்துதிக்கப்பெற்றுண்டு, உலகத்தில் இருக்கிறவாள எல்லாராலையும் ஸ்துதிக்கப்பெற்றுண்டு அந்த தர்மிஷ்டனான சத்தியஸ்வரூபியான வசுதேவர் தன்னோட குழந்தைய கம்சனோடு கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கம்சனோடு வீட்டுல எத்தினார், கிரகத்துல எத்தினார், போய் சேர்ந்தார். 39வது ஸ்லோகம் ததாவஸ்மை குமாரம் தம் ஜாதமாத்ரமமானுஷம் கம்சோபி விஸ்மயம் பிராப்தோ திருஷ்ட்வா தைரியம் மகாத்மனா. ததௌ அஸ்மை குமாரம் தம் ஜாதமாத்ரம் அமானுஷம் கம்சஹ அபி விஸ்மயம் பிராப்தஹ திருஷ்ட்வா தைரியம் மகாத்மனஹ. அப்போது பிறந்த அந்த சிரேஷ்டமான குழந்தைய, அது மனுஷ குழந்தை மாதிரியே இல்லை, நிறைய நிறைய திவ்ய சைதன்யங்கள் எல்லாம் இருக்கிற அந்த குழந்தைய வசுதேவர் கம்சனோடு கையில கொடுத்தார். மகாத்மாவான வசுதேவரோடு அந்த தைரியத்தை பார்த்துட்டு கம்சன் அதிசயிச்சுவனன். பிறந்த குழந்தைய கொல்லறதுக்கு ஆயிட்டு ஆராதும் கொண்டு போய் இப்படி கொடுக்கறதுக்கு தைரியம் உண்டாகுமா? அதை நினைச்சிட்டாக்கும் கம்சனுக்கு ஆச்சரியம் உண்டாச்சு. கம்சன் துஷ்டனாக்கும் இருந்தா கூட அவனுக்கு தேவகி கிட்ட இருக்கிற பாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
அதனாலயாக்கும் அவன் கொல்லாதைக்கு விட்டான் தேவகிய. ஆனா அந்த தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தை தன்னை கொல்லும் அப்படிங்கிற அசரீரி வார்த்தை கேட்டதாலேயாக்கும் இந்த குழந்தைகளை கொல்லறதுக்கு தீர்மானம் பண்ணினது. இப்ப இதா வசுதேவர் முதல் குழந்தைய கொண்டு போய் கையில தந்தார். அப்போது அந்த வசுதேவரோடு அந்த தைரியத்தை நினைச்சு துஷ்டனான கம்சனுக்கு கூடியும் ஆச்சரியம் உண்டாகிறது. 40வது ஸ்லோகம். கிரஹீத்வா பாலகம் பிராஹ ஸ்மிதபூர்வமிதம் வஜ தன்யஸ்த்வம் சூரபுத்ராத்ய ஞாத புத்திர சமர்ப்பணாத். அந்த குழந்தைய கையில் எடுத்துண்டு புன்னகையோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு கம்சன் சொன்ன, குழந்தைய இப்படி கொண்டு வந்து தந்ததால நீங்கள் நல்லவராக்கும் அப்படிங்கிறத நான் இதா நினைச்சு சந்தோஷப்படுறேன். நீங்கள் சத்தியத்தை மீறலை,